அந்த கற்பகம் சிட் ஃபண்ட் ஓனரை கொலை பண்ணது நான் தான். ஜேம்ஸ், நீ எதுக்குடா இங்க வந்த? அதான் நானும் கேக்குறேன், நீ எதுக்கு வந்த? நான் கொலை பண்ண வேண்டா. அத கொலை பண்ண நான் சொல்லணும். பெரிய தியாகி நினைப்பு. இந்த பார், நீ எப்படி வேணா வச்சுக்கோ, முதல்ல நீ அந்த வீட்டுக்கு போ. டேய், நீ அந்த குடும்பத்துல ஒருத்தன்டா. அதுக்கு தான் நான் இந்த பழியை ஏத்துக்கிறேன். சம்பந்தம் இல்லாம நீ உள்ள வந்ததான் தப்பு. யாரா இவன் ஒண்ணும் தெரியாம பேசிட்டு இருக்கான்? இந்த பார், எனக்கு யாரும் இல்ல, ஆனா உன்னை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு. போடா. ஏன் உன்னை நம்பி ஒரு பொண்ணு இல்லையா? நீ இல்லாம அவ கஷ்டப்பட மாட்டாளா? இது என் குடும்ப பிரச்சனை. என் குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். என்ன மைத், தேவையில்லாம தலையிட நீ யாரா மூணாவது மனுஷன்? என்னது, நான் மூணாவது மனுஷனா? அங்க என்ற சத்தா சார், கொலை பண்ணது நான் தான் சார். இவனை வெளியே அனுப்புங்க. சும்மாரா சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். சார் இல்ல சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். நான் தான் சார் சிப்பன் அதிபரை கொலை செய்தது நான் தான். ஐயோ, என்னம்மா இது புது குழப்பம். கான்ஸ்டபிள். எஸ் சார். இவங்களை ரிமாண்ட் பண்ணியா? நான் அவனை கத்தியால குத்தும் போது அவங்கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல. அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா நான் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கழுத்து நெரிச்சு கொண்டதா தானே வந்திருக்கு. ஏயா, கத்தியால குத்துறவ கழுத்து நெரிக்க மாட்டாளாக்கு? கேட்டியாடா? கேட்டேன். கத்தியால குத்தும்போது சத்தம் வரல, ஏன்? அதான் அவளே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பான்னு சொல்றாங்களே. கழுத்தை நெரிச்சவ ஏன்டா கத்தியில குத்தணும்? அதான் ஏன் குத்தணும்? இவ்வளவு உண்மை எழுதுனவ டைரியில ஏன் இந்த கழுத்தை நெரிச்சது மட்டும் எழுதல? ஏன் எழுதாம விட்டா? அப்ப இவ கத்தியில குத்துறதுக்கு முன்னாடி வேற யாரோ கழுத்தை நெரிச்சிருக்கணும் இல்லையா? யாரா இருக்குண்டா? அதான்டா. யாரு? யாரு? ஹலோ சார், நான் ராமசாமி பேசுறேன். ஜேம்ஸும் பாண்டும் நம்ம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாங்க. வெரி குட், வெரி குட். அவங்களை உடனே தப்பிக்க வச்சிடு. அப்போ அவங்கள தப்பிக்க வச்சுட்டு போன் பண்ணுவேன் சார். முட்டாள், அவங்களுக்கு கூட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மிஸ்டர் ஜேம்ஸ் அண்ட் பாண்டுவ பெயில் எடுக்கணும். நீங்க? நான் ஜேம்ஸோட ஃப்ரெண்ட். யோ, கூட்டு வாயா அவங்க ரெண்டு பேர்த்தையும். சார், அவங்க ரெண்டு பேரையும் காணும் சார். சார், பெரிய ஆள் சார். நீங்க கழுத்து நெரிச்சு கொண்டவனே எங்களை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களா? தமிழ்நாடு போலீஸ் தான். நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் நாய் மாதிரி உதவி பண்ணிருக்கோம். டேய், ரொம்ப பேசாத. அவன் எங்க ஆளு? பெட்டி எங்க? அதான் கொடுத்துட்டோமே. அதுல பணம் இல்ல. பணம் எங்க? அது எங்களுக்கு தெரியாது. சொல்லலன்னா ரெண்டு பேரையும் கொன்னுடுவேன். யோ, ரெண்டு பேரையும் கொன்னுட்டா யார் யார் சொல்லுவா உனக்கு? மறுபடியும் நான் முட்டாள். ஒத்தனம் கொன்னுடுங்க.
இந்த டைரியில் குற்றத்திற்கான காரணத்தை குற்றவாளி தெளிவுபடுத்தி இருக்கிறார். குற்றவாளியே முன்வந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக இந்த நீதிமன்றம் எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். இந்த கோர்ட்ல கொஞ்சம் என்ன பேச அனுமதிக்கணும். எஸ் ப்ரொசீட். ஏழு கோடியே 63,49,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சு எத்தனையோ ஏழை குடும்பங்க வீட்டுல அடுப்பை எரிய விடாம பண்ண அந்த சிட் ஃபண்ட் அதிபரை கொன்னது இவங்க இல்ல, நான் தான். உங்களோட முதல் செலவே சேமிப்பா இருக்கட்டும்னு கவர்மெண்டே சொல்றது. என்னைக்கோ பண்ண போற பொண்ணு கல்யாணத்துக்கு, பையன் படிப்புக்கு, என்னைக்கோ கட்ட போற வீட்டுக்காக ஊர்கோடியில ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கி போட்டு வாழ்நாள் முழுக்க குருவியா பணத்தை சேர்த்து இந்த மாதிரி சிட் ஃபண்ட்ல கொண்டு போய் போடுறோம் சார். ஒரு நாள் கடையை முட்டு கையை விரிச்சிட்டா. அதுக்காக தான் நீங்க கொலை செஞ்சீங்களா? இல்ல சார், ஏமாந்து போன பல்லாயிரக்கணக்கான நடுத்தர வர்க்கத்தை நானும் ஒருத்தன் நினைச்சு விதின்னு வந்துட்டு போயிருப்பேன். ஆனா அழகா காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல என் பையன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. இதயத்துல கோளாறு, சர்ஜரி பண்ணோம், செலவாகும்ட்டாங்க. சரி, எதிர்காலத்துக்காக போட்ட பணம் நிகழ்காலத்துக்கு உதவிட்டுமேன்னு பணம் போட்ட சிட் கம்பெனிக்கு போனேன். கம்பெனியை மூடிட்டாங்கன்னு மோசம் போனவெல்லாம் நின்று அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம நிலைமையை சொன்னா கொடுக்காமையா போயிடுவான்னு ஓனரை பார்த்து என் நிலைமையெல்லாம் விலைக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னான். இருந்தாலும் உண்மையை சொல்றேன் சார், மானம் மரியாதையெல்லாம் பார்க்காம இந்த வயசுல அவன் காலை பிடிச்சி அழுதேன். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துப்பாரு. 8 வருஷம் சார், 8 வருஷம். எவ்வளவு முயற்சி பண்ணும் பையனை காப்பாற்ற முடியல, இறந்துட்டான் சார். எனக்கு வாரிசா வர வேண்டிய பிள்ளை நெருப்புல வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன். ஆனா ஒருத்தன் தப்பிச்சுட்டான். அவனையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையை கோர்ட்ல சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் சார். அவனையும் கொன்னுட்டேன். அவரை எதுக்காக கொலை பண்ணீங்க? அவனை வெளில விட்டு அவன் போய் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருவானே. என்னதான் இருந்தாலும் சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்தது தப்பு. வேற யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா சார்? ஹைகோர்ட்ல தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் வழியா வெளியே வந்துடுறாங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சேர்ந்து 2 வருஷம் தண்டனை கொடுத்தா வெளியே வந்து இன்னொரு பினாமி பேர்ல இன்னொரு ஊர்ல லட்சக்கணக்கான பேரை ஏமாத்துறாங்க. இப்ப நான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு அப்பீலே கிடையாது பாருங்க. என்னதான் சொன்னாலும் நீங்க குற்றவாளி தான். எனக்கு தெரியும் சார், எனக்கு தண்டனை கொடுங்க. நான் மேல அப்பீலுக்கே போக மாட்டேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். கற்பகம் சிட் ஃபண்ட் அதிபரையும் மேனேஜரையும் கொலை செய்த குற்றத்திற்காக டிடிஆர் ராகவாச்சாரிக்கு 13 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன். மேலும் ஜேம்ஸ் பாண்ட் இருவரும் கொலையாளியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்திருந்தாலும் பொதுமக்கள் பணத்தை திருப்பி கொடுத்திருந்தாலும் குறிப்பிட்ட தொகையை செலவு செய்த குற்றத்திற்காக அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். அது எந்து, அது அது உந்து. அதானே பாண்டு அவசர அவசரமா கண்ணால முடிஞ்சிருச்சு. லேட்டானாலும் பரவாயில்ல, நல்ல அழகா செவப்பா ஒரு குழந்தை பெற்று சகப்பா நடக்கிறத சொல்லுங்கப்பா. ஏன் குழந்தை நடக்காதா? பிறந்தவனே நடக்கலன்னா அப்படியே தள்ள வண்டி வச்சு போலாம். பாண்டு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்னா இருந்தா குடும்பம் ஒன்னா இருக்கும், குடும்பம் ஒன்னா இருந்தா வீதி ஒன்னா இருக்கும், வீதி ஒன்னா இருந்தா நாடு ஒன்னா இருக்கும், நாடு ஒன்னா இருந்தா ரீஜன் ஒன்னா இருக்கும், ரீஜன் ஒன்னா இருந்தா உலகம் ஒன்னா இருக்கும், உலகம் ஒன்னா இருந்தா ரஷ்யா ஒன்னா இருக்கும். இது ஜேம்ஸ், நம்ம எப்படி ஜெயில ஒரு 6 மாசம் அடக்க உடக்கமா இருந்தோமோ அந்த மாதிரி ஹனிமூன் போற வரைக்கும் கை கால வச்சுட்டு சும்மா இருக்கணும். டீசென்ட்டா. டீசன்ட் நீ சொல்லாத. ஸ்டூபிட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, அவரை கேளுமா. ஐ நோ. ஓகே, ஐ நோ. கவ் மீன்ஸ் பசு, த கௌசல்யா மீன்ஸ். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். டேய் டேய் போடா. அதான் நான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ கிளம்பு. போயிடலாம். கிளம்பு. இதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். யோ, ஸ்டார்ட் பண்ணியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.